குரல் உண்மை உரையும் வரலாற்று ஆதாரங்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை ஒரு முக்காவாசி படிச்சுட்டு திருமாவளவன் அந்த மேடையில் பேசினாரு. ஸோ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயமா திருமாவளவன் சொன்னது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் தெய்வநாயகம் இந்து மதத்தை 2 வகையாக பிரிக்கிறாராம். ஒன்று ஆரியர்களின் இந்து மதம், இன்னொன்று தமிழர்களின் இந்து மதம். என்ன சொல்றாருன்னா, ஈசன் என்ற சொல்லில் இருந்து இயேசு என்ற சொல் வந்தது. அதற்கு பிறகு அது மருவி ஜீசஸ் என்றானது. அதனால் கிறிஸ்தவம் என்பது தமிழர்களின் இந்து மதம் அப்படின்னு இந்த நூலில் தெய்வநாயகம் சொல்லியிருக்கிறதா திருமாவளவன் பேசினார். அதுக்கப்புறம் சைவமும் வைணவமும் தமிழர்கள் கண்டுபிடிச்ச வழிபாட்டு முறைகள் தான் அப்படின்னு இவர் திட்டவட்டமாக சொல்றதா சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு புரான் என்ற அடி மரத்தில் இருந்துதான் இந்து மதம் தோன்றியது என்பது வரலாறு அப்படின்னு இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச் இருக்குல்ல,